எப்படி என்றால் சத்திய அரவானுக்கு கருவ இருக்கிறார். என்னங்க மீண்டும் அவன் உயிர் பெற்று கொடுத்தோம் என்னையே கொள்வதற்கு நாகப்பாம்பாக அவதாரம் எடுத்திருக்கிறான். அப்படி இருந்தாலும் என்னையே கொள்வதற்கு வரான். அவனை விட்டுவிடா. பாம்புக்கு பகை என்ன? கருடன். அதனால கருணா அவதாரம் எடுத்து அவன் நிலத்திலே வட்டமடித்தால் அப்படியே செத்து போயிட்டான். ஆமா அப்படி என்றால் கண்ணனாக அவதாரம் எடுக்க வேண்டும் அல்லவா? அப்படி இருப்பினும் அதாவது மறுபடியும் நல்லா இருந்துட்டான். என் தங்கச்சி வந்தோன்னு என்ன தான் கேப்பா. அவன் தான் நான் பறித்து சொல்லித்தான் ஆகணும். சரி பாக்குறேன். என் மகன் அந்த அரக்கனை வென்று வந்து விட்டானா? அம்மா அரக்கனோடு போர் புரிந்து வந்திருக்கிறான். இருந்தாலும் இந்த பக்கம் தான் பாரு பார்க்கலாம். அப்படியா அம்மா என்னதான் இருந்தாலும் அரக்கனோடு போர் புரிந்து சரி உன் மகன் மீண்டும் இறந்து விட்டான். அம்மா மகன் மாடு மடுத்து விட்டாளா? மீண்டும் இருந்து விட்டா. அப்படி அப்படி விட்டாளா? ஆமா. அப்படி இருப்பினும் உன் மகன் அண்ணா இப்படி இப்படி எல்லாம் என்ன செய்து விட்டாயே நயவஞ்சகா பாதகா என்று அறிந்து கொண்டிருக்கிறேன். ஒண்ணு அழகாத என்று அருவானை தெரியுமா? எப்ப நினைச்சாலும் உன் கண்ணுக்கு மட்டும் உன் அரவானை நினைத்தால் கண்ணுக்கு மட்டும் தெரிவான். இன்று முதல் அவன் கூத்தாண்டவனாக நான் தெய்வமா மாத்துகிறேன். தெய்வமா மாத்துகிறேன். கூத்தாண்ட சாமியாக மாத்துகிறேன். ஒரு மால் வந்தா அந்த கூத்தாண்டவருக்கு ஒரு முறை அதாவது தேர்தலை செய்து மறுபடி மாத்திரை செய்தால் உயிர் பெற்று வருவானா? ஒரு நாளைக்கு மட்டும் எனக்கு மட்டும் எப்போது நினைக்கின்றாயோ உன் கண்ணுக்கு மட்டும் தெரிவான். அப்போது பார்த்துக் கொள்வாய். நீ மனம் ஆக வேண்டாம் தங்கா. இப்பொழுது தகடம் செய்ய வேண்டும். அப்படியா? இந்த தினத்தில் என் மகனாக மடித்து விட்டான். இன்று 8 நாள் சென்று முடிந்து விட்டது. மீண்டும் பாதசரைக்கு செல்ல வேண்டும். அப்படி ஆகட்டும் ஆயவன். ஆனாலும் இன்று நாள் முடிந்து விட்டது. ஆனால் கேளும் சபையோட பெரியவர்களே, அதாவது அரவான் அழகூசன் சண்டை 8 நாள் சண்டை மாயுவனுடைய கிருபையால் இந்த 8 நாள் போர்க்களம் முடிந்து விட்டது. அப்படி முடிந்தாலும் இந்த நாடகத்தை பார்த்தவர்களும் இன்னும் கேட்டவர்களும் இன்னும் அதாவது நமக்கு உங்களுக்கெல்லாம் குலதெய்வமா வழங்கி வரக்கூடிய இந்த முனியப்பனுடைய அருள்பட்டு குறையில்லாத செல்வங்களை கொடுத்து கலையாத கல்வியும் இன்றாத வயதும் அப்படியே வராத நட்பும் வளமையும் நோயற்ற உடலும் நல்ல ஒரு அன்பான மனைவியும் பண்புள்ள பிள்ளைகளும் வளரும் உங்கள்
அவர்களுடைய புகழும் இந்த வாய நேர்மையும் சிரமமே இல்லாத வருமானமும் இந்த முனியனுடைய அருள் பட்டு எல்லாண்டு வாழணும் என்று எங்க நாடகத்தை முடித்துக் கொண்டு இந்த முனியப்பன் உங்களுக்கு நாடு நல்ல மழை பெய்ந்து கூடுதல் முத்தமழை பெய்து இந்த குடியின்று மேன்மையா வளர்ந்து இந்த விழா சிறப்பாக நடைபெற்று உங்களிடம் இரண்டே மனமாக நன்றி நன்றி ஆனால் இந்த நன்னிகரமான பொன்னகரத்தில் தாவனூர் முனியப்பனுடைய தேர் திருவிழாவிலே எங்கனும் எழுந்தருடைய ஆண்டவனுடைய தேர் திருவிழாவை முன்னிட்டு எங்கனும் ஆண்களை பிரிந்து எனது அருமை சகோதரர்களும் அக்கினிலே பிறந்த அருதி வீர வன்னியர்கள் நெருப்பிலே பிறந்த நீலவர்ண வன்னியர்களும் ஆனால்